தியானம் எப்படி பண்றது? தியானம்னா ஒன்றும் சிம்பிள். உங்க யோசனைங்கள உங்க மைண்டை எம்ப்டி பண்றது தான் தியானம். அது எப்படி பண்றது? உங்க மூச்சை கவனிச்சா தானா உங்க மைண்ட் எம்ப்டி ஆகும். உங்க யோசனைங்க கம்மியாயிட்டே வந்து 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 நீங்க டெய்லி தியானம் பண்ண பண்ண அந்த யோசனைங்க வந்து அப்படியே ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிடும். தியானம்னா கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறது. கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறப்போ நம்ம யோசனைங்க குறைஞ்சிட்டே வரும். தனக்கு தானாவே குறைஞ்சிட்டு வரும். ஸோ கையை கோத்துக்கணும், காலை கிராஸ் பண்ணி. ஸோ நம்ம காலை கிராஸ் பண்ணிக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு நல்ல சுகாசனத்துல உட்காந்து நீங்க சோஃபா மேல உட்காரலாம், கீழே உட்காரலாம், சேர்ல உட்காரலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். உட்காந்துட்டு நீங்க மூச்சை கவனிக்கிறப்போ தானா உங்க யோசனைங்க எம்டி ஆகும். மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிங்க. மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம். ஏன்னா மெடிடேஷன் பண்றப்போ உங்களுக்கு இந்த தொண்டெல்லாம் வத்தி போகாம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன், எழுதிக்கோங்க. ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேர் வந்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் லெட்டிங் கோ. லெட்டிங் கோ அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட தேவையில்லாதது இன்னொருத்தருக்கு நம்ம கொடுத்துடணும், இல்லை வெளியே தூக்கி போட்டணும். அது வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஆரம்பிக்கணும் முதல்ல. ஓகே. அளவுக்கு அதிகமா எது இருந்தாலுமே அது துன்பத்துக்கான ஒரு வழியை உண்டாக்கும். நீட் அண்ட் கிரீட் ரெண்டு விஷயம் இருக்கு. when you focus on the need, your life is happy. when you focus on greed, your life becomes miserable. எதுவா இருந்தாலும் அளவோடு இருந்தாக்கா அது அமிர்தம். அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷமாகும். எல்லாமே அளவோடு இருக்கும். சாப்பாடு அளவோடு இருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்க பண்ண வேண்டியது, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும். எவ்வளவு சாப்பிடணும்? பாதி வயிறு இல்ல முக்கா வயிறு. பாதி வயிறுல இருந்து முக்கா வயிறு. ஒரு நாளைக்கு 2 வேளை. நடுப்புற பசி எடுத்தா தண்ணி குடிங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை. ஒரு நாளைக்கு 2 வேளை. அது அரை வயிறுல இருந்து முக்கா வயிறு வரைக்கும் தான் சாப்பிடும். உங்களுக்கு பசி எடுத்தாக்கா முதல்ல தண்ணி குடிங்க. 300 ml முதல்ல தண்ணி குடிங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்ச பிறகு மறுபடியும் பசி எடுத்துச்சுனாக்கா ஃப்ரூட் சாப்பிடுங்க. நம்ம சாப்பாடு உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு சமைச்சோம், ஒரு வேளை சமைச்சோம், காலையில ஒரு 6 மணிக்கு சமைச்சோம்னாக்கா சமைச்சு முடிச்ச உடனே ஒரு 3 மணில இருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்பதான் எனர்ஜி அதுல நிறைய இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவு சிம்பிளா சமைச்சு சாப்பிடுங்க. அப்போதைக்கப்ப சமைச்சு அப்போதைக்கப்ப சாப்பிடுங்க. நீங்க கேட்கலாம், சார் வேலைக்கு போறவங்க எப்படி? காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டு போயிடுங்க. திருப்பி வேலையில இருந்து வந்த பிறகு சமைச்சு சாப்பிடுங்க. நடுப்புற ஃப்ரூட் சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. டீக்ளட்டரிங் அப்படின்னா வீட்டுல தேவையில்லாத பொருட்கள்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும். என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாத்தையும் நீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க. உங்க சுத்தி வீடு கிளீனா இருந்தாக்கா உங்க மைண்ட் கிளீன் ஆகும். உங்க மைண்ட் கிளீனா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும். ரெண்டுமே ரிலேட்டட். நல்ல விஷயங்க நம்ம நேச்சர் கிட்ட இருந்து கத்துக்கலாம். இந்த வீடு கிளீன் பண்ற ப்ராசஸ்ல வந்து நீங்க வந்து இருக்கிற பொருள்லாம் எடுத்து தூசி தும்மெல்லாம் தொடச்சிட்டு அங்கேயே வைக்கிறது கிடையாது. அந்த பொருள் அங்க வேணுமா வச்சுக்கோங்க, வேணான்னா தூக்கி கொடுத்துருங்க. சில பேர் வந்து வெளிநாட்கள்ல இது கொஞ்சம் நடக்கும். சில பேர் வந்து ஒரு ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்து அதுல அந்த பொருள் எல்லாம் வைப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்னாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பொருளை அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராம அந்த பொருளை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது எமோஷனல் பிளாக்கேஜா மாறும். தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதது மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ இதுல மொத்தம் வீடெல்லாம் அடைச்சு கிடக்கும். எங்கிருந்து அவங்க லைட்டா ஃபீல் பண்றது? எமோஷன்ஸும் அப்படியே இருக்கும். அவங்க சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு அது நடந்துச்சு, இன்செக்யூரிட்டிஸ் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி லைட். லைட்னா தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கிட்டு தேவைப்படாதது ஒண்ணு மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துருங்க. அதுக்கான புண்ணியம் வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் சேலாவது பண்ணிடுங்க. ஆனா வீடு சுத்தமா வச்சுக்கோங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்னாக்கா டயட். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க. அது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஜர்னலிங். ஜர்னலிங் மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் டவுன் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். நீங்க நைட்டு தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கிளீன் பண்ணீங்க, என்னென்ன பொருள் வெளியே போட்டீங்க, அது வெளியே போடுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சா இல்ல சந்தோஷமா இருந்துச்சா, இல்ல எதுக்குடா அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும், அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி லெசன் கத்துக்கிட்டீங்க. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸும் நீங்க எழுதுவீங்க. ஜர்னலிங். ஸோ நீங்க ஜர்னலிங் பண்றப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நீங்க ப்ரோக்ரஸ் ஆயிருக்கிறீங்க, எந்த விஷயத்துல நீங்க பிளாக் ஆயிருக்கிறீங்க, எந்த விஷயம் நீங்க கத்துக்கணும், எந்த விஷயத்து மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதால உங்களுக்கு அந்த ஜர்னலிங் பண்ண தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் டெய்லி தினத்துக்கும்
ஒரு மணி நேரம் ஏதாச்சும் ஒரு புக் படி. ஒரு புக்ல 1 மணி நேரத்துக்கு 2, 3 சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த 2, 3 சாப்டர்ஸ் படிக்கிறப்போ ஒரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது எனக்கு ரொம்ப தேவையான பாயிண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கே மனசுல படும். என்னோட லெசன் இது அப்படின்ட்டு. அந்த லெசனை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேரிங் இஸ் கேரிங்னா மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணா உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிற மாதிரி. ஷேரிங் இஸ் செல்ஃப் கேரிங். இந்த செல்ஃப்ன்றதை மறந்துட்டான். ஸோ ஷேரிங் இஸ் செல்ஃப் கேரிங். மத்தவங்களுக்கு நீங்க உதவுனா உங்களை நீங்க பாத்துக்கிற மாதிரி.